அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பில்லி சூனியம் போக்கும் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நவகிரகங்களில் புதன் பகவான் நரம்பு மண்டலத்தையும் சந்திரன் மன உணர்வுகளையும் ஆள்கிறார்கள். இந்த இரண்டு கிரகங்களும் ஒருவரின் ஜாதகத்தில் அமைவதை பொறுத்தே அவரது மன வலிமையும் அமையும். ஜாதகத்தில் புதனும் சந்திரனும் எந்த கிரகங்களாலும் பார்க்கப்படாமல் கேந்திரங்களில் அமைந்தால் அந்த கிரகத்தின் திசை அல்லது புத்தி வரும் காலங்களில் ஜாதகரின் மனநிலையை பாதிக்கும். பைத்தியம் பிடிக்கும் சூழ்நிலை கூட உருவாகலாம். இறைவனால் படிக்கப்பட்ட உயிர்களை தற்கொலை, விபத்து போன்றவற்றால் அகால மரணத்தை தழுவும் போது அவர்கள் ஆவியாக உலாவுகிறார்கள். உதாரணமாக, ஒருவர் 100 வயதில் மரணம் தழுவும் என விதி இருந்தால் 80 வயதில் இறந்துவிட்டால் 100 வயது வரையில் உள்ள 20 வருட காலம் உருவமற்ற நிலையில் ஆவியாக உலா வருவார்கள். இவர்கள் பேய், பிசாசு, மோகினி என்ற பெயரில் உலா வந்து ஆண்களையும் பெண்களையும் ஆட்டி படைக்கின்றனர். இவர்களைத்தான் பேய் பிடித்து உள்ளது என கூறுகிறார்கள். இந்த கோவிலின் பூஜை நேரம் 8 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை இந்த கோவிலில் நடை திறந்திருக்கிறது. பேய் விரட்டும் நேரமாக காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை, நள்ளிரவு 12 மணிக்கு இந்த கோவிலில் பேய் விரட்டப்படுகிறது. ஒருவர் செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியாக வாழும்போது அவர் சார்ந்த உறவினர்கள், நண்பர்கள் பொறுமைப்பட்டு அவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துவார்கள், கெடுதல் செய்ய முயற்சி செய்வார்கள். இதற்கான தவறான அணுமுறைகளை மேற்கொள்வார்கள். மந்திரவாதிகளின் உதவியுடன் தகடு, வசிய மருந்து பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்பவர்கள் வீடுகளில், தொழில் நிறுவனங்களில் வைத்து விடுவார்கள். இந்த செய்வனையால் இதனை நிம்மதியாக வாழ்ந்தவர்கள் நிம்மதியை இழப்பார்கள். வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்கள் வியாதியால் கஷ்டப்படுவார்கள். செய்வினை, பிள்ளை சூனியம் போன்றவற்றால் பல தொல்லைகளை அனுபவிக்க நேரிடும். மனநிலை பாதிக்கப்பட்டு அனைவர் மீதும் கோபப்படுவார்கள். இதனால் அவர்கள் அதிகமாக மன அமைதி கெட்டு விடுவார்கள். அதிக பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இதனை போக்க உலகிலேயே ஒரே ஒரு பரிகார கோவிலாக, ஒப்பற்ற நிவாரண திருத்தலமாக மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் விளங்குகிறது. அற்புதங்களும் அதிசய சம்பவங்களும் நிறைந்த இந்த ஆலயத்தில் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நலமும் வளமும் வழங்கி ஆற்றல் மிகுந்த சக்தியாக அன்னை விளங்குகிறார்கள். மயானத்தில் வீற்றிருப்பது பக்தர்களை பிடித்திருக்கும் பேய், பிசாசு மற்றும் பிள்ளை சூனியம் ஆகியவற்றை முறியடித்து அருளாசி புரிந்து வரும் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திற்கு சென்று வந்தால் நன்மைகள் அனைத்தும் நம்மை வந்தடையும் என நம்பலாம். மாதந்தோறும் அமாவாசை என்று இந்த ஆலயத்தில் நடைபெறும் ஊஞ்சல் உற்சவ சேவைக்கான நாடு முழுவதிலுமிருந்து 5 லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் குவிந்து அன்னையின் அருளாசியை பெறுகின்றனர். அங்காள பரமேஸ்வரி தல வரலாறினால் சிவபெருமானோடு தொடர்புடையது கிடையாது. ஆதி காலத்தில் சிவபெருமானை போல பிரம்மாவும் 5 தலைகள் இருந்தன. இதனால் ஒரு நாள் கைலாயத்துக்கு வந்த பிரம்மாவை பார்த்து பார்வதி தேவி தன் கணவர் தான் வந்து விட்டார் என நினைத்து அவருக்கு பாத சேவை செய்தார். பின்னர் பிரம்மாவின் முகத்தை பார்த்து உண்மை நிலையை தெரிந்து கொண்ட பார்வதி பிரம்மாவை நோக்கி உன் ஒரு தலை அழியப்பட போகிறது என சாபமிட்டால். நடந்ததை பார்த்த சிவபெருமானிடம் கூற பரமசிவன் தன் சூலாயுதத்தால் பிரம்மாவின் ஒரு தலையை வெட்டினார். பின்னர் அந்த தலையை தன் கையில் வைத்து கொண்டு சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து விட்டது. சித்தம் கலங்கி பித்து பிடித்த நிலையில் கையில் மண்டையோடு மற்றொரு சூலாயுதத்துடன் உடல் எங்கும் சாம்பல் பூசிக்கொண்டு ஊராக சிவபெருமான் சுற்றித் திறந்தார். பிரம்மாவின் ஒரு தலையை அழிய காரணமாக இருந்த பார்வதி சரஸ்வதியின் சாபத்தால் கொக்கு, இறகு, மயில் தொகை ஆகடையாக அணிந்து கொண்டு அகோர உருவம் தாங்கி வலது கையில் சூலமும் இடது கையில் கபாலம், கழுத்தில் மண்டை ஓட்டு மலையுடன் நீண்ட ஜடாமுடியின் உன் ஆடும் நகரம் எல்லாம் அலைந்து மேல்மலையனூரில் புற்றுவாக அமர்ந்தாள். பூங்காவனத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் அமர்ந்ததால் அவள் பூங்காவனத்து தாய் என்றும் அழைக்கப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையில் பிரம்மஹத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்டு வட கைலாயம் சென்ற சிவன் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் 4000 நோய்கள்
பில்லி சூனியம் ஆகியவற்றை தீர்த்து வைப்பதை அறிந்த மேல்மலையனூர் சிவபெருமான் வந்தார். சிவபெருமான் அவர்கள் அங்கு வந்தார். அரகர அன்னதான பிச்சை என உரக்க சத்தம் போட்டார். இந்த சத்தம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் காதில் விழுந்தது. யாசகம் கேட்ட கணவருக்கு எதை வழங்குவது என்று யோசித்தார். தன் அண்ணன் மகாவிஷ்ணுவை மனதில் நினைத்தால் லக்ஷ்மி தாயை அன்னையின் முன் தோன்றி திருமால் அன்னையிடம் ஒரு யோசனை தெரிவித்தார். அந்த யோசனையின் பேரில் பிரம்மஹத்தி தோஷம் போக்கப்பட்டது. இதனால் சிவபெருமான் முக்தியடைந்தார். அதனால் பெருமக்கள் அனைவரும் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் அவர்கள் கோவிலுக்கு வந்து உங்களுக்கு எவருக்கேனும் பில்லி சூனியம் செய்வினை கோளாறு உள்ளது என்றால் இந்த கோவிலுக்கு வந்து கண்டிப்பாக நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதற்காக மணிக்கட்டுப்பாட்டுடன் இங்கு செயல்பட்டு வருகிறார்கள். பில்லி சூனியத்தை போக்க ஒரு புனித தலமாக மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் திகழ்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.